अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। रब्ब इश्रह ली सदरी वयस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी फ़यफ़क़हू क़ौली। கவனிக்கப்படாத பாவங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கணவன் மனைவிக்கு இடையில உள்ள பிரச்சனை. கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகள்லையும் மரியாதையிலையும் கவனம் இல்லாமல் இருக்கிறது இது ஒரு பாவமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்தில் பெற்றோருக்கு பணிவிடை செய்கிறதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஆக்கிய முக்கியமான கடமை அப்படின்னு பார்த்தா கணவனுக்கு பணிவிடை செய்கிறது தான் அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் இந்த உலகத்தில் ஒருவருக்கு சஜ்தா செய்ய பணித்திருந்தால் கணவனுக்கு மனைவி சஜ்தா செய்ய பணித்திருப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெண்களே சொர்க்கத்தில் எல்லா வாசல் வழியாகவும் உங்கள் பேர் அழைக்கப்படணுமா அல்லது அழைக்கப்படாமலேயே எந்த வாசலில் வேணாலும் நீங்கள் விரும்பின வாசல்லையும் நீங்கள் நுழைஞ்சிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. முதலாவதாக எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை தொழுகிறாளோ, 2ஆவதாக ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்கிறாளோ, 3ஆவது தன் மர்மஸ்தலங்களை பாதுகாக்கிறாளோ, 4ஆவது தன் கணவனுக்கு முற்றிலும் கட்டுப்படுகிறாளோ அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுமா, நாளை மறுமையில் சொர்க்கத்தில் எந்த வாசல்லையும் நீங்கள் நுழைஞ்சிக்கலாம், அதில் நீங்கள் நுழைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு சொல்வான். அல்லாஹ் அக்பர். இதில் கணவனுக்கு கட்டுப்படுறது மிகப்பெரிய விஷயமாகவும் அவருக்கு யார் கட்டுப்படுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் கணவனுக்கு கட்டுப்படாதவனுடைய நிலை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நரகத்தை பார்த்தேன் நான், அதில் அதிகமாக பெண்கள் தான் இருந்தாங்க. அப்போது அன்சாரி பெண்கள்லாம் கேட்குறாங்க, ஏன் ரசூலுல்லாஹ் நரகத்தில் பெண்கள் அதிகமாக இருக்காங்க கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெண்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அதிகமான சாப வார்த்தைகளை பேசக்கூடியதாலும் கணவனுக்கு மாறு செய்கிறதுனாலையும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அந்தஸ்து நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் பாருங்கள். கணவனுக்கு கட்டுப்பட்டா சொர்க்கம், கட்டுப்படலை அப்படின்னா நரகம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். மனைவியுடைய கடமைகள் அப்படின்னா கணவனை முதலாவதாக அறிகிறது. கணவனுக்கு எது அவங்களுக்கு பிடிக்கும், எது அவங்களுக்கு பிடிக்காது, எது அவங்களுக்கு அது விருப்பமான விஷயம், எது அவங்களுக்கு கவலையான விஷயம் அப்படின்னு எல்லா கல்வியையும் நம்ம கற்றிருந்தாதான் அவனால் வாழ முடியும் அவங்களோட சேர்ந்து. அப்படி தானே? சில பேர்த்துக்கு தெரியாது இல்லையா, தன்னுடைய கணவனுக்கு என்ன பிடிக்காது எதுவுமே தெரியாமல் அவங்களுடைய இவங்க இஷ்டத்துக்கு இவங்க என்ன செய்வாங்க, ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு எது அவங்களுக்கு விருப்பமான விஷயமோ அதுவே அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும் சில மனைவிமார்கள் நினைப்பாங்க இல்லையா? ஏன்னா பெண்கள் இயற்கையிலேயே எப்படிப்பட்டவங்க, ரொம்ப பலவீனமானவங்கள தானே. ஏன்னா அவங்க தான் என்ன நினைக்கிறோமோ என்ன விருப்பப்படுறோமோ அதை தான் நடக்கணும்னு இந்த பெண்களுடைய விருப்பமாக இருக்கும். ஆனால் எந்த பெண்கள் இயற்கை குணத்தை மாற்றி அல்லாஹ்வுக்காக கணவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அறிஞ்சிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக மாற்றிக்கிறாங்களோ இந்த உலகத்தில் அவள் தான் ஈமான் உள்ள பெண்ணாகவும் இருப்பா, உயர்ந்தவளாகவும் இருப்பா. பெண்களாகிய நம்மளையும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மாற்றணும். எல்லா நேரமுமே கணவனுக்கு பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். ஒரு ஆண் தன் மனைவிக்காக தான், தன்னுடைய பிள்ளைக்காகவும் தான் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தாய் தந்தைக்காகவும் தன்னுடைய வீட்டை விட்டு சம்பாதிக்கிறதுக்காக வெளியே போகிறாங்க. அப்படி தானே? அவங்களுடைய தேவைக்காக மட்டும்தான் ஓடிட்டுருக்காங்களா? இல்லை. இந்த குடும்பம் இருக்குது, மனைவி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, அம்மா தான் இருக்காங்கன்றதுக்காக தான் இவங்க வெளியே போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புக்கு போகிறாங்க. வெளியே போயிட்டு வர்றவங்க எப்படி வருவாங்க, ரொம்ப களைப்போட வீடு திரும்புவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே போயிட்டு உள்ளே வரும்போது வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்களுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாவை வரவேற்று அவங்களுடைய களைப்பை போக்குறதுக்காக தண்ணீர் கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் நம்மள சில வீடுகளில் உள்ளே நுழையும் போதே பிரச்சனை, சண்டை தான்.
போயிட்டு வந்தீங்களே, எவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு ஏன் இதை கொடுக்காம போனீங்க, என்ன நடந்துச்சுன்ற விஷயங்களை நம்ம கேட்குறது கிடையாது. வெளியே போனீங்க, என்ன ஆச்சு, இப்போ உங்களுடைய உடம்பு எப்படி இருக்குது, சாப்பாடு வேணுமா, தண்ணி வேணுமா, அவங்கள ஒரு ஆஸ்வாசப்படுத்தி என்ன செய்ய மாட்டோம், நம்ம கேட்க மாட்டோம். சஹாபிய பெண்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஒரு சஹாபிய பெண்ணுக்கு உங்களுக்கு இருக்குது, அவங்களுடைய வீட்டில் தன்னுடைய மகன் என்ன செய்கிறாங்க, இறந்துடுறாங்க. அந்த குழந்தை இறந்த உடனே அவங்க தன்னுடைய கணவன் வராங்க, களைப்போடு வராங்க. உடனே அந்த விஷயத்த சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள என்ன செய்கிறாங்க, ஆஸ்வாசப்படுத்தி தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்களோட குடும்பத்திலே இருந்து எல்லா விஷயங்களுக்கு அப்புறம் என்ன செய்கிறாங்க, பொறுமையாக அவங்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் எங்கே, நம்ம எங்கே? சிந்திச்சு பாருங்கள் சகோதரிகளே. உள்ள நுழையும் போதே நம்மளுடைய வீடுகளில் பிரச்சனை தான் இல்லையா? அது மட்டும் இல்லை, கணவனுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதும் மனைவி மீது கடமையாக இருக்குது. அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு தான் எல்லா விஷயமும் நம்ம செய்யணும் இல்லையா? நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடிய மக்களாக நம்ம நிறைய பேர் வந்துட்ருக்கோம் இல்லையா? நம்ம அவங்க பாக்கெட்லேருந்து எவ்வளோ எடுக்கிறோன்றது அவங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியாது. நம்ம பாட்டு கையில் காசு கொடுக்குறத போலியான ஒரு கணக்கு ஒன்று சொல்லி முடிச்சிருவோம் இல்லையா? நம்ம வீணாக செய்யலை தானே, நம்ம பிள்ளைங்களுக்கு தானே செய்கிறோம், நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம், அவங்களுக்கு சேமிக்க தெரியல, அதுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட தப்பு தான். அவங்கள்ட்ட அனுமதி பெற்று தான் இந்த விஷயங்களை நம்ம செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபர்லான கடமைகளை தவிரன்னு அல்லாஹ் சொல்கிறான். சுபஹான் அல்லாஹ். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ எல்லா விஷயத்துலையுமே நம்ம என்ன செய்யணும், அனுமதி கேட்கணுன்றது இதுலேருந்து நமக்கு தெரியுது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள், நஃபிலான நோன்பு வைக்கிறதுக்கு கூட தன்னுடைய கணவன்கிட்ட நீங்கள் அனுமதி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய ஃபர்லான விஷயங்களில் லுகர் அசர் இந்த மாதிரி தொழுகையுடைய விஷயங்களில் இப்போது உதாரணமாக அப்புறம் தொழுதுக்கலாம், ஃபங்க்ஷன் போயிட்டு வருவோம் வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையும் அல்லாஹ்வுடைய இந்த ஃபர்லான தொழுகைக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஓகே அப்படின்னு போய் அதுக்கு கட்டுப்படணும்னு நல்லா சொல்லலை சரிங்களா? ஏன்னா கணவனுக்கு கட்டுப்பட சொன்னதே அந்த இறைவன் தான் இல்லையா? கணவனுடைய கண்ணியத்தை அவர் இருக்கும்போதும் இல்லாத போதும் பாதுகாக்கிறது நம்ம மீது கடமையாக இருக்குது. கணவனோட நம்ம கோபமாக இருக்கிற சமயத்துலேயும் சரி, அவங்கள யார் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு முன்னாடி, பெற்றோர்கள் முன்னாடி, எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன செய்கிறோம், நம்ம திட்டக்கூடியவங்களா பல பேர் இருக்கோம். இல்லை அப்படின்னா அவங்க இல்லாத நேரங்களில் குறை சொல்லக்கூடியவங்களா இருக்கும் இல்லையா? இப்போது நம்மளுடைய பெற்றோர் தானே, நம்ம பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், கணவனை அவங்க முன்னாடி திட்டக்கூடியவங்களா இருக்கோம். ஆனால் அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஒரு ஆண் இல்லையா, அவங்க தன்னுடைய மானம் போகிற விஷயத்தை அவங்க விரும்புவாங்களா? அது அவங்களுக்கு ஒரு சங்கட்டமான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தாதா? இதனால் ஒரு அன்பு அவங்களுக்கு இடையில அவங்களுக்கு குறையாதா? சிந்திச்சு பாருங்கள் சகோதரிகளே. அவங்க கணவர் இல்லாத நேரத்தில் அடுத்தவங்கள்ட்ட நம்ம போய் குறைகளை சொல்லக்கூடாது. அவங்கள்ட்டையே டைரெக்டாக பேசலாம் இல்லையா? தன் கணவரை பற்றி பிறட்ட சொல்கிறது புறம் பேசுகிறதுலே உச்சோன்னு சொல்லி நபிஸ்லாசம் சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். உங்கள் கணவர் பிரச்சனைக்குரியவராக இருக்கிறார் அப்படின்னா உங்கள் தோழிகிட்ட போய் சொல்கிறது, குறை சொல்கிறது, இதெல்லாம் பாவமான ஒரு விஷயமா இருக்குது. சரி இப்போ இதை யார்கிட்ட தான் சொல்லுறது அப்படின்னு பார்த்தா அல்லாஹ்கிட்ட நீங்கள் சொல்லலாம், அல்லது 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி சமாதானப்படுத்தலாம். அப்படி தானே? அல்லாஹ் அதற்குரிய வழியை காண்பிப்பான் இன்ஷா அல்லாஹ். 2 பேருமே டைரெக்டாக ஓப்பனாக பேசிக்கிட்டோம் அப்படின்னா பல டைவர்ஸ்லேருந்து, பல விவகாரத்துலேருந்து என்ன செஞ்சிடலாம், பிரச்சனையிலேருந்தும் வெளிவந்துடலாம். ஷைத்தானுக்கு பிடிச்ச வேலையே என்ன தெரியுமா? ஷைத்தானுக்கு பிடிச்ச வேலையே கணவன் மனைவியை பிரிக்கிறது தான் அவனுடைய வேலை. ஷைத்தானோ தன்னுடைய அரியாசனத்தில் உட்காந்துட்டு எல்லா ஷைத்தானும் என்ன செய்வாங்களாம், அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. யாரெல்லாம் இன்னைக்கு பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஷைத்தான் கேட்பான். அப்போ எல்லா ஷைத்தானும் சொல்லுவாங்களாம், என்ன சொல்லுவாங்களாம், நான் பொய் சொல்ல வச்சேன், நான் புறம் பேச வச்சேன் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஷைத்தான் ஒருத்தவன் சொல்வான், நான் இன்னைக்கு பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன், அவன் கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் இடையில நான் பிரச்சனையை உண்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்வானா. அப்போ இந்த இப்லீஸ் என்ன பண்ணுவானா, எந்திரிச்சு தன்னுடைய அரியாசனத்துலேருந்து எந்திரிச்சு அவனை கட்டி பிடிச்சிக்குவானா. நீ தான் இன்னைக்கு சிறப்புக்குரியவனாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிக்குவானா.
சுபஹான் அல்லாஹ். அவனுக்கு விருப்பமான விஷயத்தை தான் நம்ம பண்ணக்கூடியவங்களா இருக்கணுமா? நம்ம அல்லாஹ்வுக்கு பிடிச்சவங்களா தானே வாழக்கூடியவங்களா நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளால், சின்ன சின்ன பாவங்களால் நம்ம அல்லாஹ் விட்டு தூரமாக போகக்கூடிய ஒரு நிலை வந்துடுது. சிந்திச்சு பாருங்கள் சகோதரிகளே. கணவன் மனைவி 2 பேத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது இதில் ஒருத்தவங்க விட்டு கொடுத்தா அதில் ஒருத்தவங்க என்ன செஞ்சுக்கலாம், அதில் அவங்க கோவப்படுறாங்க அப்படின்றனால நம்ம ஒருத்தவங்க என்ன செஞ்சிடலாம், விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய சண்டையில் இருந்தும் பிரியக்கூடிய சூழலும் நம்மளுக்கு ஏற்படாது இல்லையா? ஏன் நமக்கு அழகிய முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கோபமாக இருப்பாங்க, ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சிரிச்சிட்டு அமைதியாக போயிடுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை, பெண்களும் விட்டு கொடுக்குற குணம் இருக்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு சஹாபிய பெண் யார் தெரியுமா? ஒரு சாலிகான பெண் யார் தெரியுமா? சஹாபிய பெண் அப்படின்னா ஒரு நல்ல பெண் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னாவையும் மார்க்க ஒழுக்கங்களையும் பேணக்கூடியவளாகவும், கணவனுக்கு நல்லவளாக இருக்கக்கூடியவளாகவும், கணவனுடைய தாய் தந்தை விஷயத்தில் கணவன் விரும்பினா நல்லவளாக இருக்கக்கூடியவளாகவும், பிள்ளைகளை அவளுக்கு கொடுத்த அமானிதமாக அவள் பாதுகாப்பா, வீட்டில் பொறுப்புகளையும் கடமைகளையும் அழகிய முறையில் செய்யக்கூடியவளாகவும் இருப்பாள். அண்டை வீட்டாருக்கு நன்மை செய்யக்கூடியவளாகவும், அல்லாஹ்வுடைய கடமைகளையும் வணக்கங்களையும் எந்த அலட்சியமே இல்லாமல் கண்ணும் கருத்துமாக பேணுபவர் தான் ஒரு சாலிகான பெண். அப்படிதானே? பொதுவாக பணிவு என்ற குணம் எப்போ நம்மளுக்கு வரும்? அவங்கக்கிட்ட அன்பான குணமும் கடமை உணர்வும் இருக்கும்போது தான் இந்த பணிவு அப்படின்றதே வரும். பணிவு இல்லாதவ தன் கணவர் சொல்கிற விஷயங்களில் அவங்கக்கிட்ட செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க, ஈகோ சண்டையை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால விளைவுகள் மோசமானதாக மாறிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் அந்த பெண்கள் எவ்வளவு தொழுதாலும் சரி, பணிவு இல்லை அப்படின்னா எவ்வளோ தொழுதாலும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, ஓதுனாலும் சரி, தன்னுடைய கணவனை மதிக்காமலும் தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்யாமலும் இருந்தா அப்படின்னா அவள் சொர்க்கமே போக மாட்டா அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிக்கிறான். இன்னும் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து. கணவனுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். அவங்களுடைய புரிதல் படி நம்ம வாழக்கூடியவங்களா இருக்கணும். இது சாதாரணமாக எடுத்துக்கலாமல் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கவனமாக செய்யக்கூடிய பெண்களாக நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ அல்லாஹ் நமக்கு அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.